ஓகே. ஹாய், நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஆக்சுவலா சென்னையில எந்த கேட்டர்ஸ் நான் முடிவு பண்ணணும்னு நினைக்கும் போது என்னன்னா, எனக்கு மைண்ட்ல வருது வசந்த் கேட்டர்ஸ் மட்டும் தான். ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் அவங்களுடைய ஐட்டம் ஸ்பெஷல் பண்றது வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ் தான் பண்றாங்க. அது சாப்பிட்றது ஒருத்தர் இல்லை, அதாவது எல்லாருமே சாப்பிட்ட எல்லாருமே வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இந்த வேர்டு மட்டும் தான் நான் எப்பயுமே கேட்டிருக்கேன். ஸோ அதனால எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் நான் வசந்த் கேட்டர்ஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் யூஸ் வசந்த் கேட்டர். வசந்த் கேட்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். நாங்க வந்து வசந்த் கேட்டர்ஸ்ல வந்து எனக்கு வளைகாப்புல இருந்து நாங்க அங்கதான் ஆர்டர் பண்றோம். ஃபுட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, ஹோம் டேஸ்ட் தான் அந்த ஃபுட்டு. அதே மாதிரி நம்மளோட வீட்ல எப்படி எல்லாரும் கவனிப்பாங்களோ அதே மாதிரி கவனிக்கிறாங்க. கூட குறைய இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அவங்களே நல்லா ஸ்மூத்தா கொண்டு போயிடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியம் உண்மையிலே. நம்ம வேற ஒரு வேலையில இருக்கும்போது அது அவங்க வந்து அவங்களே நம்மளோட டென்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சந்தோஷமா கொண்டு போயிடுறாங்க. அது அவங்களே நினைச்சு அதை செய்யறாங்க. அதுக்காக தான் வசந்த் கேட்டர்ஸ் எக்ஸலன்ட் ரிவ்யூ சொல்லலாம். அது இல்லாம அவங்க போற சாப்பாடும் ரொம்ப எக்ஸலண்டோட எக்ஸலன்ட். அவங்க வந்து அது ஒரு பிசினஸ் மைண்ட் செட் மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு ஆத்மாத்மாவா பண்றாங்க. ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் பண்றாங்க. இது ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன், இது பெரிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேறுபாடுலாம் கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு பண்றாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், 25 பேர் சாப்பாடுனா கூட செஞ்சு தரணும்னு கேக்குறேன். அவ்வளவுதான்.